சௌடேஸ்வரி அம்மன் கோவில்ல இன்னைக்கு நாம கும்பாபிஷேகம் பார்த்துருக்கோம். கும்பாபிஷேகம் பார்க்கறது பெரும் புண்ணியம். சாமி கும்பிட்டா பலன் கிடைக்குமா? நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, உண்மை சம்பவம் ஒன்று சொல்றேன். இப்போ இத்தனை பேர் வந்திருக்கீங்களா கோயிலுக்கு, இது எத்தனையோ பேர் கும்பாபிஷேகத்துக்கு அள்ளி கொடுத்துருப்பீங்க. நீங்க கொடுத்த நன்கொடையில தான் இந்த நிகழ்ச்சியே நடந்துட்டு இருக்கோம். கோவிலுக்கு வந்திருக்கிறீங்க, கும்பாபிஷேகம் பார்த்துருக்கிறீங்க, சாமி கும்பிட்டுருக்கீங்க. இதெல்லாம் நிச்சயமாக உங்களையும் உங்கள் தலைமுறையையும் காப்பாற்றுமா என்றால் சத்தியமாக காப்பாற்றும். சத்தியமா காப்பாற்றும். ஜீதேந்திரான்ற ஒரு ஹிந்தி நடிகர், நல்லா கவனிங்க, அம்மன் கோவில்ல இருந்து பேசுறேன். ஜீதேந்திரான்ற ஒரு ஹிந்தி நடிகர், அவரே மும்பையில இருந்து சென்னைக்கு வர்றதுக்காக கிளம்பிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் காரடையான் நோன்புன்னு வச்சிருக்கோம்ல, அது மாதிரி வடநாட்டில் சுமங்கலி விரதம். அன்னைக்கு காராச்சோத்னு பேர் அதுக்கு. அவங்க மனைவி ஷோபா சொல்றாங்க, இங்க பாருங்க, இன்னைக்கு நான் சுமங்கலி விரதம் இருக்கேன். காலையில இருந்து அந்த விரதம் பூஜை நடக்கும். சாயந்தரம் வானத்துல நிலா வந்ததுக்கு அப்புறம் சல்லடையில நிலாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு பண்ணணும். அதனால நீங்க சென்னைக்கு போகாதீங்கன்றாங்க. ஜீதேந்திரா சொன்னாரு, நீயாச்சு உன் பூஜையாச்சு விரதமாச்சு, நீயே இருப்போ. இல்லங்க, இது சுமங்கலி விரதம், நீங்களும் நானும் சேர்த்து தான் நிலாவை பார்க்கணும், போகாதீங்க, இருங்க, விரதம் முடிச்சுட்டு போலாம். என்னால இருக்க முடியாதுன்னு கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டார். ஏர்போர்ட்ல நடிகை ராணி சந்திரா அவங்கள சந்திக்கிறார். அவங்க துபாயில இருந்து மும்பை வழியா சென்னை வராங்க. இப்ப ரெண்டு பேரும் ஏர்போர்ட்ல பேசிட்டு இருக்காங்க. நடிகர், இவங்க நடிகை. இப்ப வீட்டை பத்தி எல்லாம் பேசுவாங்களே, மனைவி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க, இன்னைக்கு கூட ஏதோ விரதம்னு சொன்னா, பூஜைன்னு சொன்னா, நான் கிளம்பி வந்துட்டேன். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஃபிளைட்ல ஏறதுக்கு அறிவிப்பு பண்றாங்க. சென்னை போற விமானம் கிளம்ப போது, பயணிகள் வரிசையில் வந்து நிற்கவும். எல்லாரும் வரிசையில வந்து நிக்கிறாங்க. ஜீதேந்திரா வரிசையில நிக்கிறார். இப்ப அவருக்குள்ள ஒரு உள்ளுணர்வு, மனைவி அவ்வளோ தூரம் சொன்னாங்களே, எங்க நான் உங்களுக்காக தான் பூஜை பண்றேன், உங்களுக்காக தான் விரதம் இருக்கேன், காலையில போலான்னு மனைவி சொன்னாங்களே, அதை விட்டுட்டு நம்ம கிளம்புறோமே, என்ன பெரிய சென்னை, விடுப்போ, 1 மணி நேரம் தானே, காலையில கிளம்பி போய்க்கலான்னு. நல்லா கேளுங்க, வரிசையில நின்ன ஜீதேந்திரா திரும்பி வீட்டுக்கு வரார். ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலேயே அவர் வீடு. காலிங் பெல் அடிக்கிறார். மனைவி ஷோபா கதவை திறக்கிறாங்க. கணவரை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம். வந்துட்டீங்களா? நான் பூஜையை எப்படி நிறைவு பண்றது, கணவர் இல்லாம எப்படி பூஜையை முடிக்கிறதுன்னு தவிச்சிட்டு இருந்தேன். வந்துட்டீங்களா? வாங்க, முதல்ல வானத்துல போய் நம்ம நிலாவை பார்க்கலாம் அப்படின்னு 2 பேரும் பால்கனிக்கு வராங்க. வரும்போது ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. ஜீதேந்திரா சொல்றார் ஷோபாவை பார்த்து, நான் போக வேண்டிய ஃப்ளைட் போச்சா பார், போயிட்டு இருக்கு பார். அப்படி ஜீதேந்திரா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஃப்ளைட் வெடிச்சு சிதறிச்சு நண்பர்களே. அதை ஜீதேந்திரா பார்த்தார், கண்ணால பார்த்தார். ஜீதேந்திரா ஹிந்தியில குறிப்பிடத்தக்க நடிகர். அவர் அந்த ஃப்ளைட்ல சென்னை போறாருன்றது அந்த சினிமா வட்டாரத்தில் எல்லாருக்கும் தெரியும். போன் அலறிக்கிட்டே இருக்கு. ஜீதேந்திரா போன ஃப்ளைட் வெடிச்சிருச்சு, ஜீதேந்திரா போன ஃப்ளைட் வெடிச்சிருச்சு. அவர் எடுத்து, இல்லைங்க நான் ஜீதேந்திரா தான் பேசுறேன், எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஏன் அவர் காப்பாற்றப்பட்டார் நான் நம்புறேன் தெரியுமா? அவருடைய மனைவி, நான் சுமங்கலி விரதம் உங்களுக்காக இருக்கிறேன்னு இருந்தால, அந்த விரதம் நிச்சயமாக நல்ல பலனை தான் தரும். அதுதான் காப்பாற்றியது, அதுதான் காப்பாற்றியது. உன் விரதத்தை நீயே இரு, நான் சென்னைக்கு போறது முக்கியம்னு ஏர்போர்ட்டுக்கு போனவரு, ஏர்போர்ட்ல இருந்து வரிசையில போய் நின்னவரு, கடைசியில ஒரு உள்ளுணர்வு, நீ திரும்பி போ, நீ திரும்பி போன்னு சொன்ன அந்த உள்ளுணர்வை கேட்டுட்டு திரும்பி வந்ததுல அவர் ஒருத்தர் தான் தப்பிச்சார். உண்மை இது. கோயிலுக்கு வந்திருக்கீங்க, கும்பாபிஷேகம் பார்த்துருக்கிறீங்க, அம்பாளை கையெடுத்து கும்பிட்டு என் குடும்பத்தை காப்பாத்துமா, குலத்தை காப்பாத்துமான்னு சொல்லி இருக்கிறீங்க. சௌடேஸ்வரி அம்பாள் நிச்சயமாக உங்கள் தலைமுறையை காப்பாற்றுவாள். அதுல உங்களுக்கு சந்தேகமே வேணாம், சந்தேகமே வேணாம். பூஜை காப்பாற்றுமானா காப்பாற்றும். எவ்வளவோ செஞ்சிருக்கோம். ஆண்கள் கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். ஐயா சொன்னார்ல, சண்முக ஐயா, திருப்பூர் நாச்சிமுத்து அவர்கள் தான் சொற்பொழிவாளர் சுமதி ஸ்ரீயை நமக்கு அறிமுகப்படுத்தினார். திருப்பூர்ல தொடர்ந்து ஒரு 14 வருஷம் நான் சொற்பொழிவு பண்ணியிருக்கேன். ஆண்கள் நல்லா கவனிங்க. ஒரு வருஷம் நான் பேசும்போது கேட்டேன், உங்களை எத்தனை பேர் மனைவியை அடிப்பீங்க அப்படின்னு. உங்களை கேட்கல, திருப்பூர்ல கேட்டேன்.
நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு பதில் சொல்லிக்கோங்க. எத்தனை பேர் மனைவியை அடிப்பீங்க அப்படின்னு. கூட்டம் அமைதியாக இருந்தது. நான் சொன்னேன் அமைதியாக இருக்கும்போதே தெரிஞ்சிருச்சு. இல்லைன்னா தான் நீங்கள் தைரியமாக சொல்லியிருப்பீங்களே. அமைதியாக இருக்கும்போதே அங்கே இருக்குன்னு தானே அர்த்தம். நான் சொன்னேன் நமக்கெல்லாம் காலையில் எந்திரிச்ச உடனே உள்ளங்கையில கண் விழிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? ஏன்? உள்ளங்கையில மகாலட்சுமி இருக்கிறாள் அப்படிதானே சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. உள்ளங்கையில மகாலட்சுமி இருக்கிறாள். மகாலட்சுமி எங்கெல்லாம் இருக்கிறான்னு ஒரு பட்டியல் இருக்கு. திருவள்ளுவர் சொல்றார், அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல். உங்க வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களுக்கு முகம் மலர்ச்சியோட உபசரிச்சிங்கன்னா மகாலட்சுமி உங்க வீட்டில் இருப்பா. நாங்கள் முகமலர்ச்சியோட தான் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு எங்கள் வீட்டு சொந்தக்காரங்க மட்டும்தான் வரணும். அத்தான் வீட்டு சொந்தக்காரங்களாம் வரக்கூடாது. பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் ஒரு செய்தி சொல்லுவாங்க. ஒரு பையன் போய் அப்பா கிட்ட கேட்டானா, அப்பா அப்பா எப்பப்பா நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்க? காக்கா கத்துனா வருவாங்க. அப்படியாப்பா? காக்கா கத்துனா வருவாங்களா? ஆமா. எப்பப்பா போவாங்க? அம்மா கத்துனா போயிடுவாங்க. காக்கா கத்தி வர உறவினர்கள் அம்மா கத்துனா போயிடுவாங்க. அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். நீங்கள் யார் வீட்டுக்காவது போறீங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டால் அந்த வீட்டில் இனிமேல் சாப்பிடாதீங்க. தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் ஒரு வீட்டுக்கு போறீங்க, சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டால் சாப்பிடாதீங்க. சாப்பிடுங்கன்னு சொல்கிற வீட்டில் தான் சாப்பிடணும். தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னா சாப்பிடுங்க. சாப்பிட்றீங்களான்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு மேலேயும் வெக்கம் மானம் சூடு சோரணம் எல்லாம் விட்டுட்டு சாப்பிட்றீங்களா அப்படின்னு அர்த்தம். ஒரு வீட்டில் சாப்பிட்றீங்களான்னு கேட்டுட்டாவே சாப்பிட்றாதீங்க அந்த வீட்டில். புரிஞ்சுதா? விருந்தினர்களை முகம் மலர்ச்சியோடு உபசரிக்கிற வீட்டில் மகாலட்சுமி இருப்பாள். வள்ளுவர் சொல்றார். மகாலட்சுமி யோகம்ன்றது ரொம்ப முக்கியம். என்னங்க மகாலட்சுமி யோகம் நீங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். எது மகாலட்சுமி யோகம்? மகாலட்சுமி கடாட்சம் வேணும்னு சொல்றோம்ல, எது மகாலட்சுமி கடாட்சம் தெரியுமா? 100 பவுன் நகை வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. 100 பவுன் நகை வச்சிருக்கேன். அப்படியா? எங்க வச்சிருக்கீங்க? பேங்க்ல வச்சிருக்கேன். வச்சிருக்கிறது பிரச்சனை இல்லை, நீ அதை போட்டிருக்கியா? அனுபவிக்கிற யோகம் தான் மகாலட்சுமி கடாட்சம். இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மேடம் 4 ஏக்கர்ல வீடு கட்டியிருக்கோம். அப்புறம் பையன் படிப்புக்காக சென்னைக்கு போய் வாடகை வீட்டில் இருக்கோம். வீடு கட்டினியே, நீ அந்த வீட்டில் குடியிருந்தியா? இல்ல இல்ல, யோகம் இல்ல. மகாலட்சுமி கடாட்சம்னா என்ன தெரியும்? பெரிய வீடு இருக்கு, 1000 பட்டு புடவை இருக்கு, 500 பவுன் நகர் இருக்கு. சரி, நீ அதை அனுபவிக்கிறியா? அனுபவிச்சா அதுதான் மகாலட்சுமி கடாட்சம். எல்லாருக்கும் அது கிடையாதுங்க. புதுக்கோட்டைக்கு பக்கத்துல ஒரு ஊருக்கு நான் பேச போயிருந்தேன். அப்போ அந்த அமைப்பாளர் சொன்னாரு, நம்ம ஊர்ல ஒரு அரண்மனை இருக்கு மேடம், நீங்க நிறைய படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னாரு. இந்த காஞ்சனா அரண்மனை படத்துல எல்லாம் பாக்குறீங்களே, எனக்கு ஒரு டவுட்டுங்க, அது ஏங்க பேயெல்லாம் பங்களாலேயே இருக்குது? குடிசை வீட்டிலலாம் பேயே இருக்கிறது இல்லைங்க, எல்லாம் பணக்கார பேயா தான் இருக்கு. அவர் சொன்னாரு, அம்மா இங்க ஒரு அரண்மனை இருக்கு, நீங்க நிறைய திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா போகலாமா அப்படின்னாரு. சரி போகலாமே, அரண்மனையை நம்மளும் எப்போதான் பார்க்கறது அப்படின்னு கூட்டிகிட்டு போக சொன்னேன். பார்வையாளர்கள் அங்கே வராங்க. நல்ல பெரிய அரண்மனை, ரொம்ப பிரமிப்பாக இருந்ததுங்க. ஏன்னா அது கட்டப்பட்டது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டியிருக்காங்க. பர்மா தேக்கு தான் எல்லாம், இத்தாலியிலேருந்து வந்த பொருட்கள் தான் எல்லாம் கப்பலில் வந்து அப்படி கட்டியிருக்கிறாங்க. 60 ரூம் இருக்கு. அந்த டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னா 300-400 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். அப்போ நான் கேட்டேன், எப்படி சார் இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டினாங்க? அவர் சொன்னார், பேரப்பிள்ளைகள் எல்லாரும் இந்த வீட்டில் இருக்கணுன்றதுக்காக இந்த வீட்டோட ஓனர் கட்டினாரு. அப்படியா? பேரப்பிள்ளைங்களாம் எங்க சார்? ஒருத்தர் கூட இங்க இல்லை, ஒருத்தர் இல்லை, எல்லாரும் சென்னையில் சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் இருக்கிறாங்கன்னாரு. அந்த அரண்மனைக்கு ஒரு ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணை பார்க்குறேன், அது ஃபோனில் பேசுது. ஆமாம், அரண்மனையில் தான் இருக்கேன், நான் எப்பவும் அரண்மனையில் தானே இருப்பேன். நான் யோசித்தேன், இந்த பொண்ணு காலையில் கிளம்பும் போது என்ன சொல்லும்? அரண்மனைக்கு போயிட்டு வரேன், அரண்மனைக்கு போகிறேன் அப்படிங்கும். நாள் முழுக்க அரண்மனையில் இருக்கு. கிளம்பி வீட்டுக்கு போனதும் அரண்மனையிலேருந்து வர்றேன். அரண்மனையில் இருக்கணும்னு கட்டுனவங்க அரண்மனையில் இல்லை, சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் இருக்கிறாங்க. வாடகை வீட்டில் இருக்கிற பொண்ணு அரண்மனையில் இருக்குது. புரியுதா? எது தெரியுமா யோகம்? ஒன்றை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா, அதுக்கு பேர் தான் யோகம். அதுதான் மகாலட்சுமி கடாட்சம். என்ன மாதிரி பேச்சாளர்கள் பேச ஆரம்பிக்கும் போது ஃபில்டர் காஃபி கொண்டு வந்து வைப்பாங்க சார். அந்த வாசமே அப்பா காஃபி அப்படி இருக்கும்.
எடுத்து குடிக்க முடியும்? எடுத்து குடிச்சோன்னு வைங்க, நாங்கள்லாம் உன் பேச்சை கேட்குறதுக்கு வந்திருக்கோம், உனக்கு காஃபி கேட்குதான்னு திட்டுவாங்க. பேசி முடிச்சுட்டு அந்த காஃபியை பார்த்தா ஆறி போயிருக்கும். என்ன, காஃபி இருந்துச்சு, கை கிட்ட தானே இருந்துச்சு, குடிக்க முடிஞ்சுதா? இல்லையே. மகாலட்சுமி கடாட்சம்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிறதை அனுபவிக்கிற யோகம் இருந்தா அதுதான் மகாலட்சுமி கடாட்சம். இப்போ திருப்பூர் ஐயப்பன் கோயிலில் நான் கேட்டேன், கரெக்டாக வந்துட்டேனா? எங்கே விட்டாலும் கரெக்டாக வந்துடுவேன். எத்தனை பேர் மனைவியாக அடிப்பீங்க? எல்லாம் பேசாமல் இருந்தாங்க. நான் சொன்னேன், உங்கள் உள்ளங்கையில் மகாலட்சுமி இருக்கிறாள்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? நீங்க உங்க மனைவியை அடிக்கும் போது, ஆண்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்க மனைவியை நீங்க அடிக்கும் போது மனைவி கோவிச்சுக்கிட்ட அம்மா வீட்டுக்கு போறாங்களோ இல்லையோ, உங்கள் கையில் இருக்கும் மகாலட்சுமி சத்தியமாக உங்களை விட்டு போய்விடுவாள்னு. அங்கேயும் கூட்டம் இதே மாதிரிதான் அமைதியா இருந்துச்சு. பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். மனைவி கோவிச்சுக்கிட்டு போனா பரவாயில்ல, மகாலட்சுமி போனா எப்படிம்மா? மனைவி போனா பிரச்சனை இல்லை. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டைங்க. கணவர் சொன்னாரு, இங்க பாரு, இனிமே நான் உன் கூட வாழ்றதுலன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ யாரோ நான் யாரோ, உங்க அப்பா வீட்டுல இருந்து என்னெல்லாம் கொண்டு வந்தே எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பு, இனிமே உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சொல்லிட்டு போய் படுத்துட்டாரு. காலையில இப்படி தூங்கிட்டு இருந்த மனுஷன் இப்படி கண்ணை முழிக்கிறாரு, மேல இருந்த ஃபேனை காணோம். அப்படின்னு இப்படி பாக்குறாரு, சைட்ல இருந்த பீரோவை காணோம். அப்படின்னு அங்க பாக்குறாரு, ஏசிய காணோம். என்னடா, எந்திரிச்சு உட்காந்து எல்லாம் மூட்டை கட்டி இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்க அப்பா வீட்டுக்கு கிளம்புன்னு சொன்ன உடனே மனைவி மூட்டை கட்டிட்டா. அப்புறம் ஏன் போகல? நம்மளை விட்டா அவளுக்கு வேற யாரு இருக்கா, அதனால தானே அப்படின்னு பார்த்தா மனைவி ஓரமா நின்றுட்டு இருந்தாங்க. என்ன, என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்கே இருக்கலான்னு மனசை மாத்திக்கிட்டியா? சரி சரி மன்னிச்சிட்டேன், போய் காஃபி எடுத்துட்டு வா. அந்த மனைவி சொன்னாங்க, யோ, இந்த கட்டிலும் மெத்தையும் எங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்தது, நீ முதல்ல எந்திரி. எந்திரிக்க சொல்றதுக்கு கூட நான் பேசக்கூடாதுன்னு இருந்தேன், எந்திரி நீ முதல்ல. நான் இப்படிதான் பெண்கள் கிட்ட சொல்லி கொடுப்போம், ஞாபகத்தில் வச்சுக்கோ. என்ன, மனைவி போனா பரவாயில்ல, மகாலட்சுமி போனா எப்படி? அடுத்த வருஷம் அந்த ஊருக்கு திருப்பூர் ஐயப்பன் கோவிலுக்கு நான் சொற்பொழிவுக்கு போறேன். ஒரு கணவனும் மனைவியை என்னை பார்க்க வந்தாங்க. வந்தோடனே அந்த மனைவி ஒரு பையன் நீட்டினாங்க, உள்ளே வந்து ஒரு பட்டுப்புடவை இருந்தது. அவங்க சொன்னாங்க, என்னுடைய கணவர் வந்து என்னை அடிப்பாருமா. கெட்டவர்லாம் இல்லை, எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிற கணவர்லாம் இல்லை, ஆனால் ஏதோ டென்ஷன்னா கை நீட்டுவார், அடிப்பார். நீங்கள் போன வருஷம் சொன்னீங்கல்ல, மனைவியை அடிச்சின்னா உன் கையில் இருக்க மகாலட்சுமி போயிடுவா அப்படின்னீங்கல்ல, என்னை அடிக்க வருவாரு, இப்படி போயிடுவாரு. ஒரு வருஷமா இதுதான் எங்க வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நன்றி கடனாதான் உங்களுக்கு இந்த பட்டு புடவையை நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. திருப்பூர் ஐயப்பன் கோயில்ல நான் பேசினதுல நடந்த உண்மை சம்பவம். நான் நல்ல பெண்கள் கேட்டுங்க, நாளைக்கு கணவருடைய கையை மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுங்க. நீங்க என்னதான் சம்பாதிச்சாலும் இந்த கையில் பணம் தங்கலைன்னா அவ்வளோதான், பணம் இல்லைன்னா அவ்வளோதான். அதை மனசில் ஆண்கள் வச்சுக்கோங்க. ஒரு 10 விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன், நான் ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு சொல்லிடுறேன். மகாலட்சுமி யோகம் அப்படின்றது அனுபவிக்கிற யோகம். சென்னையில் திருப்பதி போகிற வழியில் ஒரு பொறியியல் கல்லூரிக்கு என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்கங்க. இது வரைக்கும் நானும் எவ்வளவோ நிகழ்ச்சிகளுக்கு போகிறேன், நிறைய வெளிநாடெல்லாம் போயிருக்கேன், எவ்வளவோ சாப்பிட்றேன். அந்த கல்லூரியில் சாப்பிட்ட மாதிரி ஒரு சாப்பாடு, அவ்வளோ வெரைட்டி இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் சாப்பிடவே இல்லைங்க. நாங்கள் சாப்பிட உட்காடுறோம், அந்த காலேஜ் ஓனர் தான் எங்களுக்கு பரிமாறுறாரு. இலை போட்டோட தான் சொன்னார், இந்த வாழை இலை நம்ம தோப்பு இங்கே வச்சுருக்கோம், காலேஜே ஒரு 500-600 ஏக்கரில் இருக்குது, அதுக்கு பின்னாடி வயல் இருக்குது, வாழைத்தோப்பு இருக்குது, மாட்டு பண்ணை இருக்குது, கோழி எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த திருப்பதி போகிற ரோட்டில் இருக்க அந்த கல்லூரி, இது நம்ம தோட்டத்தை இலை, அரிசி இது நம்ம வயலில் விளைஞ்சது, பருப்பு நம்ம இதில் விளைஞ்சது, ஐஸ்கிரீம் அது இது இப்படி வெரைட்டி வெரைட்டியாக வைக்கிறாங்க. எனக்கு அவ்வளோ ஆச்சரியம், ஒரு காலேஜில் வந்து இவ்வளோ இருக்குமா அப்படின்னு. ஐயா நீங்கள் சாப்பிட்லையா? இல்லை இல்லை நீங்கள் சாப்பிடுங்கம்மா, நீங்கள் சாப்பிடுங்கம்மா. சரி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அவர் சாப்பிட உட்கார்றாருங்க, சாதம் ரசம் ஊத்துறாரு. ஐயா எடுத்தோன்னா ரசம், குலோப் ஜாமுன் இருக்கு, என்னென்னமோ வச்சுருக்கீங்க. இல்லைம்மா எனக்கு உப்பு இல்லாமல் ரசம் மட்டும்தான் சாப்பாடு. அவர் உடம்புல ஏதோ ஒரு நோய்ங்க, அந்த தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் தான் அளவாம். நீங்கள் குடிக்கிற தண்ணி சாப்பாட்டோட சேர்த்து
அதனால ரசம் வந்து உப்பு இல்லாம, காஃபி டீ தண்ணியே அளந்து சாப்பாடோட சேர்த்து ஒரு நாளைக்கு 1.25 லிட்டர், அதிகபட்சம் 1.5 லிட்டருக்கு மேலே என் உடம்பு ஏற்றுக்காதுன்னாரு. நினச்சிட்டேன், சுமதி ஸ்ரீ நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி தெரியுமா, 4 குலோப் ஜாமுன் சாப்பிட்டு இன்னும் 2 பேக் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வரோமே, நம்ம எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். நம்மளாம் கொடுத்து வைத்தவர்கள், அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அன்னை பார்வதி தேவி, சௌடேஸ்வரி அம்மனுடைய வரலாறுலாம் நான் எடுத்து படித்தேன். எப்படி சிவபெருமானுடைய உடம்பிலிருந்து தோன்றி நாராயணனுடைய உந்தி கமலத்திலிருந்து அந்த நாரிலிருந்து நெசவு செய்வதற்காக நூல் இலையை எடுத்துக்கொண்டு வந்தபோது அம்பிகை எப்படி சௌடேஸ்வரி அம்மனாக காப்பாற்றி கொடுத்தாள் என்கிற வரலாறுலாம் நான் படித்தேன். இந்த பார்வதி தேவி காளி அம்மனா இருக்காங்கல்ல, காளி அம்மன் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல. நம்ம ஊர் காளி அம்மன்லாம் விடுங்க, கல்கத்தா கூட பேச போயிருந்தேங்க. கல்கத்தா தமிழ்ச்சங்கத்துக்கு நான் பேச போயிருந்தேன். அந்த தமிழ்ச்சங்க தலைவர், அம்மா விவேகானந்தரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் வழிபட்ட கல்கத்தா காளி கோயில் இங்கே தான் இருக்கு, நிறைய பேர் வராங்க ஒரு நாளைக்கு, வாங்க போலனர். சரி நான் போய் பார்க்குறேங்க. ரொம்ப பிரம்மாண்டமான காளி சிலை பார்த்துருக்கீங்களா? கல்கத்தா காளி ஃபோட்டோ கூகுளில் போய் பாருங்க. நாக்கு இவ்வளோ நீளத்துக்கு இப்படி இருக்கும், உக்கிரமான தெய்வம் அது. அது பெரிய பிரம்மாண்டமான சிலை வேறையா, பிரம்மாண்டமா இருக்கு, கண்ணு அவ்வளோ உக்கிரமா இருக்கு, நாக்கு இவ்வளோ நீளத்துக்கு இருக்கு, பார்த்தோன்னே பயம் வருதுங்க. சாமினா ஒரு சாந்தம் இருக்கணும்ல, ஏன் உக்கிரமான தெய்வங்களை வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க? சொல்லுங்க பாபம், ஏன் சொல்றாங்க? இல்லை எங்கள் மனைவியே ரொம்ப உக்கிரமாக தான் இருப்பாங்க, ப்ளஸ்ஸும் சேரக்கூடாது. இல்லை, ஏன் உக்கிர தெய்வங்களை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே, ஏதோ ஒரு விதத்தில் அந்த குணம் நமக்குள்ள வந்துடும், வேணாம் அப்படின்னு சொல்றாங்களே. இது அவ்வளோ பெரிய சிலை, பிரம்மாண்ட சிலை, உக்கிரமா இருக்குங்க அந்த தெய்வம். நான் அந்த தமிழ்ச்சங்க தலைவர்கிட்ட கேட்டேன், சார் பயமா இருக்கு சார், சாமினா பார்த்தோன்னா சாந்தமா இருக்கணும், அழகா இருக்கணும், என்ன சார் இவ்வளோ உக்கிரமா இருக்காங்கன்னு. அவரு சொன்னாரு, மேடம் இது உக்கிரமான காளின்னா நினைச்சிட்டீங்க. ஆமா சார், நீங்க வேற, இது உக்கிரம் தணிஞ்ச காளினாரு. உக்கிரம் தணிஞ்ச காளியா? ஆமா மேடம். என்ன மேடம் நீங்க ஆன்மீக சொற்பொழிவாளரா ஊர் ஊரா போய் பேசிட்டு இருக்கிறீங்க, புஞ்சை புளியம்பட்டி சௌடேஸ்வரி அம்மன் கோவிலெல்லாம் வேற கூப்பிடுறாங்க, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதான்னு. சார் சொல்லுங்க சார். இந்த தட்ச யாகம் நடந்தப்ப பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட சொல்லாம கிளம்பி போயிட்டாங்க. நீங்க பெண்கள் கவனிச்சிருக்கீங்களா? பிறந்த வீட்டுக்கும் கணவருக்கும் ஏதோ ஒரு சண்டை வந்துருக்கும். இப்போ சொந்த தம்பிக்கு கல்யாணம், வீட்டுக்காரு விட மாட்டாரு, ஆனாலும் தம்பி கல்யாணத்துக்கு போகணுமேனு பாசம் தடுக்கும். கணவர்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க வராதிங்க, உங்களை கூப்பிடலங்க, நீங்க வராதிங்க, நான் மட்டும் போறேன். கணவரையும் மரியாதையா பாத்துக்கிறாங்களாம், பிறந்த வீட்டையும் விட்டு கொடுக்காம இருக்கிறாங்களா, இப்படி கிளம்பி போவாங்களா, அது மாதிரி கிளம்பி போயிட்டா தாட்சாயினி, நீ வராத நான் போறேன். இப்போ சிவபெருமானுக்கு கோபம் வந்தது, அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும்ல. நெருப்புக்குள்ள தாட்சாயினி போன உடனே அப்புறம் சிவபெருமான் வந்து அந்த துண்டுகளாக உடம்பு போனது, அதுதான் சக்தி பீடம், அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும்ல. இப்போ பார்வதி தேவி உக்கிரமா இருக்காங்க, அதுக்கு முன்னாடி சிவபெருமான் கோச்சுக்கிட்டாரு அப்படின்ட்டு உக்கிரமான உக்கிரத்தோட இருக்கிறாங்க, ஆடுறாங்க. அவங்க வழக்கமா சிவபெருமான் தான் ருத்ரதாண்டவம் ஆடுவார், இங்க பார்வதி தேவி ருத்ரதாண்டவம் ஆடுறாங்க. மகாவிஷ்ணு போனார், மச்சான்ல போய் தங்கச்சியாச்சே பேசுவோன்ட்டு, மாப்பிள்ள இப்படியே ஆடிக்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது, ஒரு வார்த்தை போய் சரிம்மா வீட்டுக்கு போகலாம் வான்னு கூப்பிடுங்க, உலக உயிர்களுக்கெல்லாம் நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே அருள் செய்யணும், போங்க அப்படின்னா சிவபெருமான் முடியாதுன்ட்டார். என்னெல்லாம் முடியாது, வர்றப்ப வரட்டும், எல்லா வீட்லையும் இது உண்டு. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தெய்வங்களுக்கு நடக்கிற சண்டையெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, பெருமாளுக்கும் தாயாருக்கும் சண்டை, சிவனுக்கும் பார்வதிக்கும் சண்டை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தெய்வங்களா இருந்தாலும் வீட்டில் சண்டை வரும். இப்போ பழனி கும்பாபிஷேகம் கோவிலில் நான் பேசும்போது கேட்டாங்க, ஏங்க ஒரு மாம்பழத்துக்காக வாங்க, டபக்குன்னு காலில் விழுந்துட்டேன். இது புராணம் சொல்லுது, இதிகாசம் சொல்லுது, சுமதி ஸ்ரீ சொல்லலை, புராணத்தில் இப்படிதான் இருக்கு. காலில் விழுந்துட்டார். விழுந்த உடனே அதை எதிர்பார்க்காத பார்வதி தேவி ருத்ரமாக ஆடிக்கொண்டது அப்படின்னு அதிர்ச்சியில நின்னாங்கல்ல, உக்கிரம் தணிஞ்சு. அதுதான் கல்கத்தா காளி சிலை. இதிலிருந்து உங்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன என்றால், புரிஞ்சிருச்சா சார்? குடும்பம்னா பிரச்சனைகள்லாம் இருக்கதான் செய்யும், அதுக்காக டேஷ் 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 அதில் நான் சொல்ல மாட்டேன். அம்பாளினுடைய மகிமை இருக்கு பாருங்க. பார்வதி தேவி பல அவதாரங்களை எடுத்திருக்கிறார்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜீதேந்திரா வாழ்க்கையிலேருந்து ஒரு உதாரணம் சொன்னல. நீங்கள் அம்பிகைகிட்ட ஒரு கோரிக்கை வச்சுட்டீங்க அப்படின்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, அப்பா சோதிப்பார். சிவபெருமான், நான் இந்த காலையில் 8:55 வந்தேன்னு சொன்னல, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் பெரிய புராணம் பாட்டு பாடும்போதே நான் வந்துட்டேன். பெரிய புராணம் பாடினாங்கல்ல, பெரிய புராணத்தில் சிவபெருமான் செய்த அத்தனை திருவிளையாடல்களை எடுத்து பார்த்தா ஒரு வில்லன் என்ன பண்ணுவாரோ அதான் பண்ணிருக்கிறார். சோதித்தல், பக்தர்களை சோதித்தல். பெரிய புராணத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எப்படியெல்லாம் பக்தர்களை சோதித்து ஆட்கொண்டான் சிவபெருமான நமக்கு புரியும். ஆனா அம்பிகை அப்படி அல்ல, அவளுக்கு சோதிக்க தெரியுது. அவ அம்மா. நீங்க பாருங்களேன், வலி வரும்போது அப்பா வலிக்குது அப்படியா சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? அம்மா வலிக்குது. வலி போன உடனே அப்பா. அப்பா எப்பவுமே வலி போனோன்னு தான் வருவார். வலிக்கும் போதெல்லாம் நம்ம அம்மாவை தான் நினைப்போம். அம்பாளுக்கும் சுவாமிக்கும் என்ன வித்தியாசம்னா, அம்பாள் சோதிக்க மாட்டாங்க. எந்த புராணத்தை எடுத்து பார்த்தாலும் இதுதான் கதை. அபிராமி அந்தாதியில பாக்குறோம், அம்பாளுக்கு அவ்யாஜ கருணாமூர்த்தின்னு ஒரு பேர் உண்டு. காரணமே இல்லாமல் கருணையை பொழிபவள். நீங்க கேட்டீங்கன்னா கொடுத்துருவா, சோதிக்கலாம் மாட்டா. அதான் அம்பாளுக்கு இருக்கக்கூடிய விசேஷம். மீனாட்சி அம்மன் கோவிலை பத்தி சொல்றேன் பாருங்க ஒரு செய்தி. சாமி இருக்கா? இருக்கு. அதிசயத்தை இன்னைக்கும் இந்த கலியுகத்திலே நடத்தி காட்டுமா? காட்டும். இந்திரா சௌந்தரராஜன் ஒரு எழுத்தாளருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மர்மதேசம்லாம் தொடர்லாம் வந்துச்சு இல்லை சீரியல். இப்போ நாங்கள் சுந்தரி பார்த்துட்டு இருக்கிறோம், பாரதி கண்ணம்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, மர்மதேசம்னு ஒரு சீரியல் வந்து அது நிறைய தொடர்கள்லாம் அவர் எழுதியிருக்கார். இந்திரா சௌந்தரராஜன், அவர் மதுரை. விஷயத்தை கேளுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு கும்பாபிஷேகத்தில் நம்ம சௌடேஸ்வரி அம்பாள் கிட்ட உங்கள் வேண்டுதலை வச்சிங்களோ? பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணுமா, பிள்ளைக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கணுமா, என் உடம்புல இருக்கிற நோயை குணமாக்கி கொடுமா, சொந்த வீடு அமையணுமா, எதிரி தொல்லை தாங்கலமா, காப்பாற்றி கொடுமான்னு என்னென்ன வேண்டுதலை நீங்கள் வச்சிங்களோ அதை விட பல மடங்கு அம்பாள் உங்களுக்கு தருவாள்ன்றதுக்கு இதை நான் சொல்கிறேன் கேளுங்க. எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் அவர் பத்திரிகையில் விகடனில் ஒரு தொடர் எழுதுறார். ஒரு நாள் அவருக்கு தந்தி வருது. அப்போ ஃபோன்லாம் கிடையாது, செல்ஃபோன்லாம் கிடையாது. தந்தி வருது. நான் இயக்குனர் கே பாலச்சந்தரோட பையன் பால கைலாசம், இந்த எண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு ஒரு தந்தி வருது. இவர் அந்த தந்தி எடுத்துட்டு ஃபோன் பண்ணுறதுக்காக போகிறார். நாளைக்கு போய் ஃபோன் பண்ணுவோம், ஏன்னா அன்னைக்கெல்லாம் ட்ரங்க் கால் புக் பண்ணி தானே ஃபோன் பண்ணோம். சரி காலையில் போய் ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிறார். அவர் மதுரை. அவர் அன்னைக்கு அவருக்கு அலுவலகத்திலேருந்து பணம் ஏதோ வந்திருக்கு, ஒரு 10,000 ரூபா போல் வந்திருக்கு. இந்த வருஷம் முழுக்க சேர்த்து வச்சு கொடுப்பாங்களா, அப்படி ஒரு பணம் வந்திருக்கு. அவங்க மனைவி என்ன பண்ணியிருக்காங்க, 10,000 ரூபாயா மீனாட்சி உன் உண்டியல்ல கொண்டு வந்து போடுறேன்னு இருக்காங்க. இவர் அடி பாவி, 10,000 ரூபாய் பணத்தை மீனாட்சி உண்டியல்ல போய் விடுறியா? நான் ஒரு வருஷம் 2 வருஷம் ஆஃபீஸில் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை உண்டியல்ல கொண்டு போய் போட போறியா நீ? என்னமோ மீனாட்சிக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுங்க, சொல்லிட்டேன் விடுங்க. மீனாட்சி நம்ம 1 கொடுத்தா 3 கொடுப்பா. இவருக்கு மனசு ஆறவே இல்லை. நீ எப்படி நீ 10,000 ரூபாய் கொண்டு போய் மீனாட்சி அம்மன் உண்டியல்ல போடுவேன்னு வேண்டிக்கலாம். 1000 ரூபாயை போடு. மீனாட்சி கணக்கா கேட்க போகுது. 1000 ரூபாய் போட்டுருக்கிறாய் மகனே, ஜிஎஸ்டி இவ்வளவு, இந்தம்மா நீ கொடுத்த பணத்துக்கு டாக்ஸி இவ்வளோ. மீனாட்சி வந்து கேட்கவா போறா? 1000 ரூபாய் கொடுத்துக்கலாம். மீனாட்சியெல்லாம் ஒன்றும் கோச்சிக்க மாட்டான். இல்லைங்க, என்னமோ என் வாயில வந்துச்சு 10,000த்தையும் போடுறேன்னு. போட்டுடலாம். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு காலையில் கிளம்பி போகிறாங்க 2 பேரும். இவர் கோவில் இருந்துட்டு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, இந்த 10,000 ரூபா பணத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் யோசிச்சு பாரு. உனக்கு என்ன மீனாட்சி உண்டியல்ல போடுறேன்ட்ட என்ன யோசிச்சு பாரு. ஆஃபீஸில் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். மீனாட்சி ஒன்றும் கோச்சிக்க மாட்டான். 1000 ரூபாய் போடு, அதுவே அதிகம்தான், ஒன்றும் கோச்சிக்க மாட்டான். அம்மாட்ட நான் சொல்லிக்கிறேன், இந்த அம்மா நம்ம 1 கொடுத்தா 3 கொடுப்பாங்க, பேசாமல் இருங்க, கொடுங்க பணத்தை கொண்டு போய் 10,000 ரூபாய் உண்டியல்ல போட்டாச்சு. இவருக்கு மனசு தாங்கலை. 10,000 ரூபாய் உண்டியல்ல போட்டா. சரி நீ வீட்டுக்கு போ, தந்தி வந்துச்சு இல்லையா, அங்கே ஃபோன் பண்ண போகணும். ஃபோன் பண்ணுறாரு இயக்குனர் பாலச்சந்தருடைய பையன், நான் உங்ககிட்ட பேசணும், நீங்கள் கொஞ்சம் சென்னைக்கு வரீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சென்னைக்கு கிளம்பி போகிறாரு. போன உடனே இயக்குனர் பாலச்சந்தரோட பையன் சொன்னாரா, உங்கள் தொடர் வருதில்ல இந்த இதழில், அதை நாங்கள் படித்தோம், இதை நாங்கள் சீரியலாக எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், நீங்களே அதுக்கு திரைக்கதையும் எழுதுங்க, அதுக்கு நாங்கள் உங்களுக்கு பணம்லாம் கொடுக்குறோம், இது உங்களுக்கு அட்வான்ஸ் அப்படின்னு அட்வான்ஸ் கொடுத்தாராம்.
கவரை பிரிச்சு பார்த்தா 30,000 ரூபாய் இருந்ததாம். எங்க அம்பாள் இருக்கா தெரியுமா? எங்க சாமி இருக்கா தெரியுமா? 29,000 கொடுத்தாங்க, அம்பாள் இல்ல. அது அம்பாளால நடந்த காரியம் இல்ல. 31,000 கொடுத்திருந்தாலும் அது அம்பாளால நடந்த காரியம் இல்ல, சத்தியமா இல்ல. 10,000 ரூபாய உண்டியல்ல போட்டுட்டு 1 கொடுத்தா 3 இந்த அம்பாள் கொடுப்பான்னு சொல்லிட்டு வந்த உடனே 10,000க்கு 3 மடங்கு 30,000 கையில வந்து சேர்ந்துச்சு. அங்க அம்பாள் இருக்கா? இருக்கா? இப்படிதான் சாமி நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு நமக்கு உணர்த்தும். காலையில கும்பாபிஷேகத்துல சௌடேஸ்வரி அம்மன் கிட்ட நீங்க என்னென்ன வேண்டுதல்கள் வச்சீங்களோ அத்தனையும் அம்பாள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவாள். சந்தேகமே வேணாம். பக்தியில நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பரிகாரம்லாம் பலிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களாம் என்ன பரிகாரம் பண்றதுன்னு கேட்பாங்க. இந்த ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் படுற பாடு இருக்கு பாருங்க. ஒரு பரிகார கோவில் சொன்னா அங்கிருந்து நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி, மேடம் கோவிலுக்கு வந்துட்டேன், நீங்க காலையில 6 மணிக்கு போக சொன்னீங்க. ஆமா சார் போயிடுங்க, 6 to 7 சுக்கிர ஓரையில தான் அந்த பூஜை. அது இல்லை மேடம், கோவிலுக்கு பக்கத்துல அவியல் எங்க நல்லா இருக்கும் மேடம்? இந்த ஊர்ல அவியல் ரொம்ப ஃபேமஸ் ஆமைக்கும். யோ ஒன்றை நான் என்ன சொல்றேன், வாழ்க்கையில நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, இந்த கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணனா 6 மணிக்கு சாமிக்கு போய் பரிகாரம் பண்றதை விட்டுட்டு கோவிலேருந்து வெளியில வந்தனா அவியலை எங்க சாப்பிட்றதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டான். மேடம் என் மாடு வந்து மாசமா இருக்குது, கண்ணுக்குட்டியா காலக்குட்டியா? எனக்கு கண்ணுக்குட்டி தான் வேணும். இதெல்லாம் ஜாதகத்தில் பார்க்க முடியாது. இப்படியெல்லாம் வந்து மக்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு ஜாதகம் படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்றேன்னு சொல்ல. வாழ்க்கையில நீங்க பரிகாரம் பண்றதை பலிக்கணும் அப்படின்னா முதல்ல நாம நல்லவங்களா இருக்கணும், நாம தகுதியோட இருக்கணும். சில பேரை பார்த்தா என்கிட்ட நிறைய பேர் அழுவாங்கங்க. எங்க பங்காளி குடும்பம் தான் எங்களை ஏமாத்திட்டாங்க, சொத்தெல்லாம் எழுதி அவங்க நல்லா இருக்காங்க, என் கூட பார்ட்னரா இருந்தான் என்னை ஏமாத்திட்டான், அவன் நல்லா இருக்கான். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அவங்களாம் நல்லா இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அவ்வளவுதான். யாரும் யாரையும் ஏமாத்திட்டு நல்லாவே இருக்க முடியாதுன்றதான் இத்தனை வருஷோட வாழ்க்கையில நான் பார்த்தது. உண்மையா சொல்றேன். இதே பார்ட்னர் ஏமாத்திட்டாருன்னு ஒருத்தர் வந்து அழுதார். இது நடந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். அப்போ நாங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் இருந்தோம். ஏமாத்திட்டாரு, பார்ட்னர் ஏமாத்திட்டாரு. ஒரு 25 லட்சம், 10 வருஷத்துக்கு முன்னாடி 25 லட்சம்ன்றது எவ்வளோ பெரிய பணம். அவன் நல்லா இருக்கான், ஏமாத்தினவே நல்லா இருக்கான், இந்த உலகத்தில் சாமியே இல்லைன்னாரு. அதை சொல்லக்கூடாது நம்ம. இங்கே பாருங்க, அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது, ஏமாத்தினார்ல அவருக்கு ஒரு குழந்தை பிறந்ததுங்க. குழந்தைக்கு உடம்புல ஒரு குறை, அந்த வைத்திய செலவுக்கே அவங்களால செலவு பண்ண முடியல. இப்போ அந்த சாபம் கொடுத்தாருல அவரே பரிதாபப்படுறாரு. பாவம் எப்படிதான் சமாளிக்கிறாங்களோ. ஒருத்தரை ஏமாத்திட்டு இன்னொருத்தரெல்லாம் நல்லா இருக்க முடியாது. கோவிலுக்கு வரமா நாம நல்லவங்களா இருக்கணும், நம்ம வார்த்தை நல்ல வார்த்தைகளா இருக்கணும். திருமூலர் சொல்றார் எப்படி சாமி கும்பிடணும் அப்படின்றத. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. என்ன ஒரு தீர்க்க தரிசிங்க. நான் யோசிப்பேன், அவர் மட்டும் நீ ஒரு பச்சை இலையை எடுத்துட்டு போ சாமிக்கு, இவ்வளவுதான் சொல்றாரு. அது என்ன இலைன்னு சொல்லலை. நீ ஒரு பச்சை இலையை எடுத்துட்டு போ. நம்ம என்ன பண்ணுவோம், பிள்ளையாரா இருந்தா அருகம்புல்லு, பெருமாளா இருந்தா துளசி, மாரியம்மனா இருந்தா வேப்பலை, இப்படிதானே எடுத்துட்டு போவோம். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சை, பச்சை கலர்ல ஒரு இலையை எடுத்துட்டு போங்கிற. என்ன இலைன்னு சொல்லலை. ஏன் சொல்லலை தெரியுமா? யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு வெற்றிலைன்னு சொல்லி இருந்தாரு வைங்களேன். ஆமா, வெத்தலையை எங்க போய் தேடுறது, எங்க ஊர்ல வெத்தலையே இல்லை அப்படின்னு நாமளே நமக்கு சமாதானம் பண்ணிக்குவோம். ஏதாவது ஒரு பச்சை கலர்ல எடுத்து போடு. யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, ஒரு கைப்பிடி தானம் பண்ணிட்டு சாப்பிடு. நிறைய பேர் அதை பண்றதே இல்லை. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அன்னதானத்தில் இன்னைக்கு மதியானம் சாப்பிடுவீங்க, கல்யாணத்துக்கு போனால் சாப்பிடுவீங்க, எங்க சாப்பிட்டாலும் இலையில கொஞ்சமாவது மீதி வைக்கணும். தெரிஞ்சுக்கோங்க, இலையில கொஞ்சமாவது மீதி வைக்கணும். ஏன்? அதை நம்பி சாப்பிட்றதுக்கு சில நாய்கள் வரும். இலையை கொண்டு வந்து போட்ட உடனே நாய் அங்கிருந்து ஓடி வரும். ஏதாவது எனக்கு இங்க சாப்பிட இருக்கணும். எதுவுமே இல்லைன்னா நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாய் சாப்பிட்டுருச்சு போல இருக்குன்னு நினைச்சுக்குமா அப்படின்னு எங்க ஊர்ல ஒரு பெரியவர் சொன்னாரு. அதனால இலையில கொஞ்சமாவது மிச்சம் வை. பெரியவங்க அதை நம்பி ஒரு நாய் வரும்டா, அதை ஏமாத்தாத நீ. யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி,
யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, பசுமாட்டுக்கு உணவு கொடுனாங்க. அமாவாசைக்கு அமாவாசை பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறோமே, ஏன் சொல்லுங்க பாவம்? ஏன் அகத்திக்கீரை கொடுக்கணும்? ஏன் பசலைக்கீரை நல்லா தானே இருக்குது, ஏன் பசலைக்கீரை கொடுக்கறது இல்லை? ஏன் முருங்கைக்கீரை நமக்கு தெரியறது இல்லைங்க. ஏன் இதெல்லாம் பண்ணுறோன்னு தெரியறது? குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கிறோமே, அது ஏன்? நீங்கள் வைப்பீங்களா உங்கள் குலதெய்வம் கோயிலில் சக்கரை பொங்கல் வைக்கிற வழக்கம் உண்டா உங்களுக்கு? என்ன பிரச்சனை வந்தாலும் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வைன்னு சொல்கிறோம்ல. என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல போய் குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வா. ஏன் வைக்கிறோம் தெரியுமா? ஏன் வைக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் அந்த ஜோதிடம் படித்ததுனால சில விஷயங்கள் தெரியும், அதனால சொல்கிறேன். ஏன் தெரியுமா குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வைக்க சொல்கிறோம்? ஜாதகத்தில் 12 கட்டம் இருக்குது. 5வது கட்டம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். உங்கள் தாத்தா செஞ்சது, தாத்தாவுக்கு தாத்தா செஞ்சது, போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்சது, இதெல்லாம் தான் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அதே 5வது கட்டம் குலதெய்வத்தை குறிக்கும். இப்போ இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போன ஜென்மத்தில் நம்ம புண்ணியமே சேர்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளை கஷ்டப்படுத்தும். எப்படி கஷ்டப்படுத்தும்னா சனியாக கஷ்டப்படுத்தும். அதனால தான் 7.5 சனி அஷ்டம சனி வரப்பெல்லாம் ஏன் பயப்படுறாங்கன்னா, மனுஷன் லஞ்சமே வாங்க மாட்டாருங்க. நீங்கள் என்ன கொடுத்து சரி பண்ண முடியாது. எப்பா சனீஸ்வர பகவானே இந்தப்பா கவரில் கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன்னா, நீ செஞ்சதுக்கு கொடுப்பேன், இதுதான் சனி. அதனால தான் எல்லாரும் 7.5 சனி அஷ்டம சனி வந்தால் பயப்படுறது. அந்த சனியோட சுவை கசப்பு தெரிஞ்சுக்கோங்க. நவகிரகத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சுவை உண்டு. சனியினுடைய சுவை கசப்பு. வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ, எப்பெல்லாம் தோல்வி வருதோ, எப்பெல்லாம் துன்பம் வருதோ, அங்கே சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த சனியோட சுவை கசப்பு. அதே இடத்துல தான் குலதெய்வம் இருக்கு, அது உங்களை காப்பாற்றும். அதனால குலதெய்வம் கோவிலுக்கு வந்து அந்த கசப்புக்கு நேர் எதிர் சுவையான சக்கரை பொங்கலை வச்சு இந்த கசப்புல இருந்து என்னை காப்பாற்றிக்கிட்டுன்னு குலதெய்வத்தை வேண்டிக்கிறோம். இதுதான் குலதெய்வத்துக்கு சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கான. இன்னைக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஒன்றுமே யோசிக்காதீங்க, குலதெய்வத்துக்கு வந்து ஒரு சக்கரை பொங்கலை வைங்க, சரியா போயிடும். நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை ஏன் இதை பண்ணுறோம். பசுமாட்டுக்கு ஏன் அகத்திக்கீரை கொடுக்குறோம் தெரியுமா? பசுமாடு இலதலையெல்லாம் சாப்பிடுதில்ல, அதில் சில விஷ செடிகளும் இருக்கும். இப்போ அரளிலாம் விஷம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி விஷ செடியும் அது சாப்பிடும். அது பெருசாக பாதிக்காது. அது எவ்வளோ சாப்பிட்ற போது பெருசாக பாதிக்காது. அது கொடுக்குற பாலில் அந்த விஷம் வராது. ஆனால் விஷ இலைய சாப்பிட்டுச்சுல்ல, அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக அது உடம்புல சேரும். ஒரேடியா பசுவை தாக்காது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேரும். அது என்னைக்காவது ஒரு நாள் பாதிக்குன்றதுனால தான் அகத்திக்கீரையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அகத்திக்கீரை அது உடம்புல இருக்க விஷத்தை முறிக்கும். அதனால தான் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுன்னாங்க பெரியவர்கள். என்னைக்கு கொடுக்குற அமாவாசை அன்னைக்கு கொடு. அப்பாது உனக்கு ஒரு கட்டாயமா வச்சாங்க, அமாவாசை அன்னைக்கு பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுறா. ஏன்னா அது விஷத்தை உடம்புல வச்சுட்டு உனக்கும் உன் பிள்ளைக்கும் பால் கொடுக்குது. அந்த மாடு நல்லா இருந்தா தான் நீயும் உன் பிள்ளைங்களும் நல்லா இருப்பன்றதுக்கு தான் பசு மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்கன்னு வச்சாங்க. பரவாயில்ல, கைத்தட்டல தட்டுங்க. ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம் தெரியாது. இது மாதிரி ஒரு கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் பேசும்போது யாகசாலையில் அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க மக்கள் அப்படிங்கிறார் ஒருத்தர். யாகசாலை எதுக்கு வைக்கிறோம்? கும்பாபிஷேகம் பார்க்கறது புண்ணியம். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் சாம்பலாக இருந்த பூம்பாவையை பார்த்து மட்டிட்ட என்று தொடங்குகிற பதிகத்தை பாடுகிறார் ஞானசம்பந்த பெருமான். ஒவ்வொரு பண்டிகையா சொல்லி காணாதே போதியோ பூம்பாவாய், ஐப்பசி ஓணம் காணாதே போதிய பூம்பாவாய், கார்த்திகை விளக்கீடு காணாதே போதிய பூம்பாவாய் சொல்லிக்கிட்டே வந்தவர். பெருஞ்சாந்தி காணாதே போதிய பூம்பாவாயினர். கும்பாபிஷேகம் பார்க்காம போயிட்டே பூம்பாவாய். உடனே அந்த சட்டி வெடித்து பூம்பாவை உயிரோடு எழுந்தால் என்று பெரிய புராணம் பேசுகிறது. எல்லாத்தையும் பட்டியல் போட்டார். கும்பாபிஷேகம் காணாமல் போதியே பூம்பாவாய், கும்பாபிஷேகம் பார்க்காம போகலாமா என்று கேட்டவுடன் ஒரு பிணம் கூட எழுந்தது என்றால் எத்தனை பேர் கும்பாபிஷேகம் அன்னைக்கு வராம வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக பேசிட்டு இருக்கிறேன். கும்பாபிஷேகம் பார்க்கறதுக்காக ஒரு படமே எந்திரிச்சு வந்துச்சுன்னா சில பேர் வீம்புக்கு இருப்பாங்க தெரியுமா. நான் எவ்வளோ பெரிய ஆளு, எனக்கு அந்த கோயிலில் மரியாதை செய்யலை, நான் எதுக்கு வரணும்? ஒன்றும் நஷ்டம் இல்லை, கவலையப்படாதீங்க. எங்கள் ஊரில் ஒருத்தர்கிட்ட செக்கு கேட்டோம், கோவிலில் கும்பாபிஷேகம் நன்கொடை கொடுங்க. அவர் 2 லட்சம் எழுதினார். அவர் ஒரு கஞ்சங்க. 2 லட்சமா? ஆமாம், வச்சுக்கோங்க வச்சுங்க. பார்த்தா அவர் கையெழுத்து இல்லை.
சார் நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் சார் செக்கு செல்லும், கையெழுத்து இல்லைன்னா எப்படி? நம்ம பெருமையை நாமளே பேசிக்கலாமா? இப்படியெல்லாம் சில பேர் இருப்பாங்க. சரியா? யாவருக்குமாம் சொல்லிட்டு இருந்தேன். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. அதனாலதான் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும். அடுத்து சொன்னார் திருமூலர், யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. எல்லார்கிட்டையும் இனிமையான வார்த்தைகளை பேசுங்கனார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இந்த ஒரு விஷயத்த ஒரு 2 மாசம் நீங்க கடைபிடிச்சு பாருங்களேன். இந்த ஒரு விஷயம் நீங்க நான் சொல்றேன் பாருங்க. இலங்கைக்கு நான் சொற்பொழிவுக்கு போயிருந்தேங்க. 3 தடவை இலங்கை போயிருக்கேன். ஐயா என்ன சொன்னார்னா, உங்களுக்கு ஒருவர் நன்கொடை கொடுப்பதற்காக 20,000 ரூபாய் கையில் வைத்துக்கொண்டு காத்திருக்கிறார் அப்படின்னாரு. அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும், பேசி முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன். இது போல் நன்கொடை கொடுக்க விரும்புபவர்கள், அன்பளிப்பு தர விரும்புபவர்கள், நான் நிகழ்ச்சி முடிஞ்சிருட்டுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. இலங்கைக்கு நான் ஒரு 3 தடவை சொற்பொழிவுக்கு போயிருக்கேங்க. அங்கே ஒருத்தர் சொன்னார், நான் இனிமே உண்மை பேசுறதுலன்னு முடிவு பண்ணியிருக்கேன். முடிவு எப்போ எடுக்கணும்? நான் இனிமே உண்மைதான் பேசுவேன்னு முடிவெடுக்கணும். இனிமே உண்மை பேசுறது இல்லைன்னு முடிவெடுத்திருக்கேன். என்ன சார் அவர் சொல்றாரு? மேடம், உண்மையை தான் பேசணும்னு நான் முடிவெடுத்து ஒரு 10 நாள் கடைபிடிச்சேன்ல, நான் சொல்றதெல்லாம் பலிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னாரு. ஏன் உண்மை பேசுறவன் நாக்குல கடவுள் இருப்பான், அவன் வாக்கு பலிக்கும்னு சொன்னாங்கன்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்க. நான் உண்மைதான் பேசினேன். நான் என்ன சொன்னாலும் நடக்க ஆரம்பிச்சு பயம் வந்துருச்சு எனக்கு. நாளைக்கு என் குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூட்டர் எடுத்துட்டு கிளம்பும் போது கீழே விழுந்துடாதன்னு சொல்லி அது விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது? அதனால நான் உண்மை பேசுறது இல்லைன்னு முடிவெடுத்திருக்கேன். வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு. நான் சொல்றேன் பாருங்க, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே திருமுறை. இனிமையான வார்த்தைகளை பேசு, அது இறை வழிபாட்டுக்கு சமம்னாரு. இன்னையில இருந்து அதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நாளைக்கு காலை நீங்க ஆஃபீஸ் போன உடனே, இல்லை எங்க வேலை பார்க்குறீங்களோ அங்கே போன உடனே எதிரில் வர பார்த்து, என்ன இன்னைக்கு இவ்வளோ அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்களேன். அன்னைக்கு முழுக்க அவர் சந்தோஷமா இருப்பார். கண்டிஷன்ஸ் அப்ளை. ஆண்கள் ஆண்கள் கிட்டையும் பெண்கள் பெண்கள் கிட்டையும் சொல்லணும். விபரீதத்திற்கு கம்பெனி பொறுப்பேற்காது. மேடம் நீங்க தான் சொன்னீங்க. ஆண்கள் ஆண்கள் கிட்ட சொல்லுங்க, பெண்கள் பெண்கள் கிட்ட சொல்லுங்க. நீங்க சொல்லி பாருங்க, என்ன இன்னைக்கு இவ்வளோ அழகா. சில பேர் சொல்லவே மாட்டாங்க சார், என்ன அழகா இருந்தாலும் பாராட்டுறதே கிடையாது. போன வருஷம் என் பிறந்தநாள் அன்னைக்கு போத்தீஸில் போய் 25,000 ரூபாய்க்கு சுடிதார் வாங்கினேன். ஓ, 25,000 ரூபாய்க்கெல்லாம் சுடிதார் வாங்குவீங்களான்னு கேட்கக்கூடாது. நிகழ்ச்சிகள் 50,000 வாங்குறோம்ல, சண்முகம் சார் கவனிக்க வேண்டும். நிகழ்ச்சிகள் 50,000 வாங்குறோம்ல, அதில் 25,000 ஒரு சுடிதார் எடுத்தாங்க. 3 மணி நேரம் தேடி 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 பார்த்து அந்த டிசைனு, அந்த கலர் எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால எனக்கு 25,000 ரூபான்றது ஒரு பெரிய விஷயமா தெரில. பிறந்தநாள் அன்னைக்கு காலையில் அந்த சுடிதாரை போட்டுட்டு வழக்கமாக என்ன பண்ணுவோம், ஒரு செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்போம், ஃபேஸ்புக்கில் போடுவோம் இல்லையா? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ட்ரெஸ் சூப்பர், ட்ரெஸ் சூப்பர், ட்ரெஸ் சூப்பர், டே மனசுலாம் பறக்குது, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஃபேஸ்புக்கில் மேடம் சூப்பர், மேடம் சூப்பர், ட்ரெஸ் சூப்பர், எங்கே 25,000 ரூபாய் சுடிதார் தெரியுமா? எல்லாம் கமெண்ட்லாம் போட்டாச்சு. இப்போ நான் கோவிலுக்கு போகணும், வீட்டை விட்டு வெளியில் வரேன், ஓலா கார் புக் பண்ணியிருக்கேன், கார் வரப்போகுது. 8th வீட்டு அக்கா வாசலில் வந்து நிற்குது. நான் புது ட்ரெஸ் போட்டுட்டு நிற்கிறேன். ஏதாவது சொல்லணுமா இல்லையா? அப்புறம் எதுக்கு நம்ம 25,000 ரூபாய் போட்டு ட்ரெஸ் வாங்கியிருக்கோம்? ஒன்றுமே சொல்லலைன்ற, அது பாட்டுக்கு நிற்கிது. அக்கா, சொல்லு, பிஸியாக இருக்கீங்களா அக்கா? ஆமாம். ட்ரெஸ்ஸை பாருக்கா, எப்படிக்கா நான் சொல்ல முடியும்? என்னக்கா சமையல் இன்னைக்கு? எல்லாம் வழக்கமாக பண்ணுறது தான். சமையல் வழக்கம், ஆனால் என் ட்ரெஸ்ஸு வழக்கம் இல்லையா, புதுசாக இருக்குக்கா, ஏதாவது சொல்லுக்கா. அது சொல்ல மாட்டேங்குது. நம்மளே சொல்லிடுவோம். 25,000 ரூபாய் சுடிதார். அக்கா சுடிதார் நல்லா இருக்கா? சுடிதாரா? புதுசா? புதுசாவா? பார்த்தா அப்படி தெரியல. 25,000 ரூபாய். 25,000 ரூபாயா? 2,000 ரூபாய் கூட வராத மாதிரி இருக்கு. மனசே உடஞ்சு போச்சு. காலையில இருந்து ஒரு 300-400 பேர் சூப்பர் சுடிதார், சூப்பர் சுடிதார், சூப்பர், அதெல்லாம் மைண்ட்ல இல்ல. பார்த்தா புதுசு மாதிரி தெரியல, 2,000 ரூபாய் மாதிரி இருக்குன்னு சொன்னிச்சு, அது மட்டும்தான் மைண்ட்ல ஏறிச்சு. இப்ப வரைக்கும் அந்த சுடிதாரை நான் திரும்பியே பார்க்கறது இல்லை. ஏன் தெரியுமா? வார்த்தைகள் பாதிக்கும் மனசை. 1000 பேர் உங்களை பார்த்து நல்லாருன்னு சொல்லியிருப்பாங்க, போற போக்கில் ஒருத்தன் நாசமா போனா அதை தான் மனசு எடுத்துக்கும். பிரச்சனை அங்கதான். என்ன மாதிரி பேச்சாளர்கள்லாம் இருக்கும்ல, நான் பேசி முடிச்சுட்டு இறங்குறேன்ல, நான் கவனிப்பேன் நம்ம கிட்ட வர்றவங்க அந்த உடல்
மொழியை வச்சே பாடி லாங்குவேஜ் வச்சு எனக்கு ஓரளவு கணிக்க முடியும். எத்தனை மேடைகளில் பேசியிருக்கோம் நம்ம, இவங்க எதுக்கு வர்றாங்க, என்ன சொல்ல போகிறாங்கன்றதெல்லாம் ஓரளவு என்னால் கணிக்க முடியும். நல்லா பேசுனீங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சில பேர், மேடம் எப்பவும் நல்லா பேசுவீங்க, இன்னைக்கு அப்படி ஒன்றும் பேசலையே, மனசு இப்படி தவிக்கும் சார், நம்ம நல்லா தானே பேசணும், ஏன் அவர் 1000 பேர் பாராட்டியிருப்பாங்க, போகிற போக்கில் ஒரு நீங்கள் அப்படி ஒன்றும் பேசலைன்னா மனசு அதை தான் எடுத்துக்கணும். இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ யாராவது என்கிட்ட வந்து நீங்கள் அப்படி ஒன்றும் நல்லா பேசலையேன்னா மைண்ட்லேயே எடுத்துக்க மாட்டேன், போய் கூலாக ஒரு காஃபி குடிப்பேன். எப்படிங்க கூலாக? காஃபி சூடாக தான் இருக்கும், நான் கூலாக இருப்பேன். என்ன, நான் உன் வார்த்தையெல்லாம் என்னை பாதிக்காது, என்ன வேணா சொல், உன் வார்த்தைகள் என்னை பாதிக்காது, மனசில் வச்சுக்கோங்க. நீங்க அடுத்தவங்க கிட்ட பேசும்போது இனிமையான வார்த்தைகளை பேசுங்க. அடுத்தவங்க உங்களை துன்புறுத்துற மாதிரி பேசினா அந்த வார்த்தையே கணக்கில் எடுத்துக்காது. இனிமையான வார்த்தைகளை பேசணும். உடவங்க என்ன நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி திருச்சி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட பூ வாங்குறதுக்காக காரை நிறுத்திட்டு வேகமாக போகிறேன். வழக்கமாக எங்கள் வீட்டுக்கு பூக்காரம்மா கொண்டு வந்து பூ கொடுப்பாங்க. அன்றைக்கி பூக்காரம்மா வரல, நிகழ்ச்சிக்கு நேரம் ஆயிடுச்சு. அவசரமாக அப்போ தான் நான் திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் முதல் கடையில் ஒரு அக்கா பூ கட்டிகிட்டு இருக்காங்க. நான் போய் அக்கா அப்படின்னு நிமிர்ந்து பார்த்தாங்க. எவ்வளோக்கா பூ, எவ்வளோக்கா அப்படின்ற, முளம் எவ்வளோக்கா அப்படிங்கிறேன். நீ கொடுக்குறத கொடுன்னாங்க. இதென்ன பதில்? கொடுக்குறத குடுவா, எதுக்கு கொடுக்குறத கொடுன்னு சொல்கிறாங்க. அக்கா கொடுங்கக்கா ஒரு 4 முளம் ஜாதி பூ அளந்து அந்த அம்மா கொடுக்குது, எவ்வளோக்கான்றேன், கொடுக்குறத கொடுன்றாங்க. நான் என்ன, 1 முளம் 20 ரூபா இருக்கும், 4 முளம் வாங்கியிருக்கோம், 100 ரூபாயை கொடுத்து 80 ரூபா தானேக்கா அப்படிங்கிறேன். ஆமான்னு மீதி 20 ரூபாய் அந்த அக்கா கொடுக்குது, வாங்கிட்டு வந்துட்டேன். அன்றைக்கி சாயந்தரம் தலை நிறைய பூ வச்சுட்டு இதே மாதிரி ஒரு கோவிலில் ஆன்மீக சொற்பொழிவு பேசுகிறேன். பேசி முடிச்சுட்டு இறங்குறேன். அங்கே எனக்கு ஒரு பெரிய ரசிகை இருக்கிறாங்க, அவினாசியில், ஹேமான்னு சொல்லி. நான் எங்கே பேசினாலும் வந்துடுவாங்க. திருப்பூரில் பேசினாலும், மேட்டுப்பாளையத்தில் பேசினாலும், எங்கே பேசினாலும் வந்துடுவாங்க. அப்புறம் ஏன் புஞ்சை புளியம்பட்டிக்கு மட்டும் வரலான்னு கேட்கக்கூடாது. நான் ரசிகர்கள்னால் அப்படி தான் இருப்பாங்க. ரசிகை எங்கே கூட்டுங்க, அப்போ தான் நாங்கள் நம்புவோம்லாம் சொல்லக்கூடாது. விஷயத்த சொன்னால் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. ஹேமான்னு ஒரு ரசிகை இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு முகூர்த்த நாள்னு சொல்லி முளம் 100 ரூபாய், உங்கள் ஊர் புஞ்சை புளியம்பட்டில் இந்த பூ முளம் 90 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் காலையில். என்னோட டிரைவர்கிட்ட சொன்னேன்ப்பா, நம்ம ஒரு பூக்கடை போட்டுருவோம்ப்பா, இங்கே எங்கள் ஊர்லலாம் நாங்கள் 4 முளம் 90 ரூபாய்க்கு வாங்குவோம், இங்கே முளமே 90 ரூபா. அதை ஒரு பாட்டி தான் கொடுத்தாங்க. சரி, இந்த பாட்டி தான் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு எதிர்த்தாப்புல இருக்கிற ஒரு கடையில் போய் கேட்டால் அவரும் முளம் 90 ரூபாய், முளம் 90 ரூபாய்க்கு விற்பாங்களாங்க ஒரு ஊரில். உங்கள் ஊரில் விற்றுருக்குறாங்க. அந்த பூ தான் அந்த பூ. சரி போங்க. அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு முகூர்த்த நாள், முழம் 70 ரூபா 80 ரூபா வரைக்கும் விற்கிது, ஆனாலும் நீங்கள் எப்பவும் போல 4 சரவம் மடித்து பூ வச்சுட்டு வந்திருக்கீங்க. நாங்கள் முழம் 70 ரூபா விற்குதா? நான் அந்த அக்காட்ட முழம் 20 ரூபாய்க்கு தானே கணக்கு கொடுத்தேன், அந்த அக்கா ஒன்றும் சொல்லலை. நான் யோசிக்கிறேன், ஏன் அந்த பூக்கார அக்கா நம்மக்கிட்ட கொடுக்குறத கொடுன்னு சொன்னாங்க? ஒருவேளை நம்மளை டிவிலெல்லாம் பார்த்துருப்பாங்களா? பார்த்தா அப்படி தெரியலையே. நம்மளை டிவியில் பார்க்குற பேச்சாளர் சுமதி ஸ்ரீயை பார்க்குறவங்களா இருந்தால் நான் உங்களை டிவியில் பார்க்குறேங்க, அவங்க பேச்சு பிடிக்குன்னு சொல்லியிருப்பாங்களே. அப்படி எதுவும் சொல்லலையே. எதுக்காக இந்த அக்கா முழம் எவ்வளோன்னு நம்ம கேட்டப்ப கொடுக்குறத கொடுன்னு சொன்னாங்க? முழம் 80 ரூபா வரைக்கும் விற்றுருக்கு, 70 ரூபா வரைக்கும் விற்றுருக்கு, நம்ம 20 ரூபா கொடுத்தப்ப ஏன் வாங்கிட்டாங்க? யோசிச்சுக்கிட்டே நான் வரேன் திருச்சிக்கு. அடுத்த நாள் காலையில் போய் முதல்ல இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னு போகிறேன். அந்த அக்கா பூ கட்டிகிட்டு இருந்தாங்க திருச்சி பஸ் ஸ்டாண்டில் மொதல் கடை. வேகமாக போய் அக்கா அப்படின்னு பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. நிமிந்து பார்க்குறேன், எனக்கு தெரியுதா? ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு. சிரிக்கிறாங்க. நேற்று நான் உங்ககிட்ட பூ வாங்க வந்தேன், முழம் எவ்வளவுன்னு கேட்டேன், கொடுக்கறத கொடுன்னு சொன்னீங்க. நான் 20 ரூபா தான் இருக்குன்னு கொடுத்துட்டு போனேன். ஆனால் முழம் நேற்று 80 ரூபா வரைக்கும் விற்றுருக்கு. ஏன் என்கிட்ட முழம் இவ்வளவுன்னு நீங்கள் சொல்லலை? சொல்லுங்கன்ற. அந்த அக்கா எதுவுமே சொல்லாமல் பூ கட்டிட்டு இருக்குது. சொல்லுங்கக்கா, எதுக்கு என்கிட்ட முழம் எவ்வளோ நான் கேட்டப்ப கொடுக்கறத கொடுன்னு சொன்னீங்க? அந்த அக்கா சொன்னாங்க பாருங்க ஒரு பதில், நல்லா கவனிங்க. பூ கட்டிக்கிட்டே என் முகத்தை நிமிந்து பார்க்காம அந்த அக்கா சொன்னாங்க, கண்ணு, இந்த பஸ் ஸ்டாண்டில் 10 வருஷமா பூக்கடை வச்சிருக்கேன். கல்யாணமாகி கொஞ்ச நாள்ல புருஷன் செத்துட்டான், பிள்ளைங்க கிடையாது, கூட பிறந்தவங்க கூட பேச்சுவார்த்தை கிடையாது, எனக்கு யாரும் இல்லை. பஸ் ஸ்டாண்டில் பூக்கடை வச்சு பிழைக்கிறேன். ஊருக்கு போறவங்களாம் பூ வாங்க வருவாங்கல்ல, அப்போ பூ எவ்வளோ, பூ எவ்வளோ, பூ எவ்வளோன்னு கேட்பாங்க. இந்த 10 வருஷத்துல இதை தான் நான் அதிகமாக கேட்கிறேன். பூ எவ்வளோ, பூ எவ்வளோ, பூ எவ்வளோ, இப்படி தான் கேட்பாங்க.
நீ ஒருத்தி தான் அக்கா அப்படின்னு கூப்பிட்டு பூ எவ்வளோன்னு கேட்டியா? உன்கிட்ட பணம் வாங்க எனக்கு மனசு வரலம்மா. உறவுன்னு சொல்லி கூப்பிட ஒருத்தரும் இல்லாம அனாதையா 10 வருஷம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தேன். எல்லாரும் பூ எவ்வளோன்னு கேட்டப்ப நீ ஒருத்தி தாமா அக்கான்னு என்னை கூப்பிட்ட. என்னை உறவு சொல்லி ஒருத்தி கூப்பிட்டாலே அவகிட்ட போய் முழம் 80 ரூபா நான் எப்படிமா கேட்கறது? கொடுக்கறத கொடுமா. நான் யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. இனிமையான வார்த்தைகளை பேசுங்க. இன்னையிலேருந்து அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்னையிலேருந்து ஃபாலோ பண்ணுங்க. என்ன அவங்க அப்படி பேசிட்டாங்க, நான் எப்படி அவங்கள்ட்ட இனிமையாக பேசுறது? உன்னை பதிலுக்கெல்லாம் இனிமையாக பேச சொல்ல. நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி பேசினாங்கன்னா அந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்துக்காதீங்க. என் அனுமதி இல்லாமல் என்னை யாரும் காயப்படுத்த முடியாது சார். நான் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். என்ன வேணா திட்டட்டும், என்ன வேணா அவமானப்படுத்தட்டும், ஐயோ இவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நான் வருத்தப்பட்டாதான் உண்டே தவிர ஏன் அனுமதி இல்லாமல் என்னை யாரும் அவமானப்படுத்த முடியாது. அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னொரு. குழந்தைங்க கிட்டேயே இனிமையான வார்த்தையை பேசுறது இல்லையே நாம. எதுக்கு பிறந்த அந்த புள்ள கடவுள்கிட்ட அப்ளிகேஷன் போட்டுச்சா? கடவுளே இந்த அம்மாவுக்கும் இந்த அப்பாவுக்கும் நான் பிள்ளையாக பிறக்க நீதான் அருள் செய்ய வேண்டும் கடவுள்கிட்ட தவம் பண்ணி அது உங்களுக்கு எதுக்கு என் பிறந்த பிள்ளைய பார்த்து கேட்குறோம். எங்கேயாவது போய் தொலை சொல்றோம். போய் தொலைஞ்சா தெரியும் உங்களுக்கு. எத்தனை பேர் குழந்தை இல்லாம கோவிலா போய் அலையிறாங்க தெரியுமா? உங்க புள்ள குறும்பு பண்ணதான் சரி. புள்ளனா குறும்பு பண்ணுங்க. குறும்பு பண்ணாதான் குழந்தை. போய் தொலை சொல்லாதீங்க, ஒரு நாளும் சொல்லாதீங்க. எத்தனை பேர் குழந்தை இல்லாம கோவிலா போய் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஃபேன் போடணும், எந்திரிச்சு போய் ஃபேன் போடணும், யாரும் இல்லை, கால் வலிக்குது, ஓ எந்திரிக்க முடியல, அப்புறம் போட்டுக்கலாம். இந்த டிவியில் சவுண்டை குறைக்கணும், ஒரு ரிமோட் அங்கே இருக்குது, எட்டி எடுக்கணும், கை வலிக்குது, ஓ காலையில் வாக்கிங் போகலான்னு பார்க்குறேன், எந்திரிக்கத்தான் முடியல. ஏங்க நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்கள் உடம்புல கூடவே இருக்கிற உங்கள் கையும் காலும் உங்கள் உடம்புமே நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேன்ட்டு நீங்கள் பெத்த பிள்ளைங்க மட்டும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணுமா? ஒரு பையன் நல்லா சொல்லுங்க மிஸ், எங்கள் அம்மாவுக்கு தெரிய மாட்டேங்குது மிஸ். நல்லா கவனிச்சுக்கோ. நாளைக்கு ஏதாவது சொன்னாங்கன்னே, அம்மா உன் கை நீ சொல்கிறத கேட்குதாமா, உன் கால் நீ சொல்கிறத கேட்குதாமா? நம்ம கை தான், நம்ம காலு தான், நம்ம உடம்பு தான், அதுவே நம்ம சொல்றதை கேட்க மாட்டேது. பிள்ளைங்கெல்லாம் கேட்காதுங்க, தெரிஞ்சுக்கோங்க, கேட்காதுங்க. பிள்ளைங்களாம் எவ்வளோ விவரமா புத்திசாலியா இருக்குதுங்க தெரியுமா? இன்னைக்கு ஒரு பையன்கிட்ட கேட்டேன், 1000 கிலோ 1 டன். யாராவது கணக்கு வாத்தியார் இருக்கிறீங்களா இங்க? மேக்ஸ் டீச்சர். 1000 கிலோ 1 டன், 3000 கிலோ எத்தனை டன் சொல்லுங்க? 1000 கிலோ 1 டன், 3000 கிலோ எத்தனை டன்? நீலாம் புத்திசாலிப்பா, அதனால நீ 3 டன் சொல்லிட்ட. அந்த பையன் சொன்ன 1000 கிலோ 1 டன், 3000 கிலோ டன் டன் டன். தப்பா சரியா சார்? 1000 கிலோ 1 டன், 3000 கிலோ டன் டன் டன். எப்படிடா நீ கேட்க முடியாது? அவன் கரெக்டாக தானே சொன்னான். ஒரு புள்ள அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா காய்ச்சல் வர மாதிரி இருக்குதுமா. அம்மா தொட்டு பார்த்துட்டு, இல்லைம்மா நிஜமா காய்ச்சல் வர மாதிரி இருக்குதுமா. இல்லை பாப்பா, சளி வர மாதிரி இருக்குதுமா. இல்லை. தும்மல் வருதுமா. இல்லை. இருமல் கூட வர மாதிரி இருக்குதுமா. இல்லை. காய்ச்சல் இல்லையாமா. ஸ்கூலுக்கு லீவ் போலான்னு பாக்குறியா? உனக்கு காய்ச்சல் இல்ல, இருமல் இல்ல, சளி இல்ல, தும்மல் இல்ல. இல்ல இல்ல அப்ப எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. அதான் எதுவும் இல்லன்ட்டு எடுத்த உடனே அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுனா, ஐயோ காய்ச்சல் வரும், சளி வரும், இருமல் வரும், தும்மல் வரும், இந்த அம்மா பாடம் எடுக்கும். ஏதோ இல்லன்ட்டு ஐஸ்கிரீமை வாங்கி கொடு. பிள்ளைங்க ரொம்ப தெளிவா இருக்குதுங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் நடிச்ச வேலைக்காரன்னு ஒரு படம் வந்ததுல, அதில் ஒரு டைலாக் இருக்கு. என்ன தெரியுமா? உலகின் தலை சிறந்த சொல் செயல். எனக்கு அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சிவகார்த்திகேயன் சாருக்கு மெசேஜ் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார் அந்த டைலாக். அவரும் ரிப்ளை பண்ணியிருந்தார், எனக்கும் அது பிடிக்கணும். அதாவது நான் சிவகார்த்திகேயன் சாருக்கு மெசேஜ்லாம் பண்ணுவேன், அவரும் ரிப்ளைலாம் பண்ணுவாருன்றத சொல்லிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த பக்கத்து வீட்டு குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து போய் படம் பார்த்தோமா,
அந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்ட படம் சூப்பராக இருந்துச்சுல்ல, நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் சிவகார்த்திகேயன் அங்கிள் பொய் சொல்லிட்டாரு. பொய் சொல்லிட்டாரா? ஆமாம், அந்த அங்கிள் ஏன் உலகின் தலை சிறந்த சொல் செயல்னு சொன்னார். ஹே, உலகின் தலை சிறந்த சொல் செயல், என்ன டயலாக் அது? அதை போய் சிவகார்த்திகேயன் அங்கிள் பொய் சொல்றாருன்னு சொல்லிட்டா. ஆமாம், சிவகார்த்திகேயன் அங்கிள் பொய் சொல்லிட்டார். உலகின் தலை சிறந்த சொல் செயல் இல்லை, செயல் இல்லை. சார் நீ சொல்லு, உலகின் தலை சிறந்த சொல் என்ன? அந்த குழந்தை சொல்லுச்சு, உலகின் தலை சிறந்த சொல் நாளைக்கு ஸ்கூல் லீவு. அதுங்க தெளிவா இருக்குதுங்க. பிள்ளைங்களுடைய பேச்சு திறமை அதை ரசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. பெற்றோர்கள் எத்தனையோ பேர் குழந்தை இல்லைன்னு கோவிலா அலையிறாங்க. ஒரு நாளும் பிள்ளைங்களை பார்த்து நீ ஏன் பிறந்த, எங்கேயாவது போய் தொலை, இப்படியெல்லாம் சொல்லாதீங்க, புரிஞ்சுதா? பிள்ளைகள்கிட்ட இனிமையா பேசுங்க, கணவர்கிட்ட இனிமையா பேசுங்க. பாவம் அந்த மனுஷன் அப்படின்னு அங்கிருந்து ஒரு ஐயா சொல்றாரு, கொஞ்சம் எங்க பிள்ளைங்கள்ட்ட மட்டும் இல்லம்மா, வீட்டுக்காரர்கிட்ட இனிமையா பேச சொல்லுங்கம்மா. என் மனைவி இனிமையா பேசி ரொம்ப வருஷம் ஆச்சுமா அப்படி இனிமையான வார்த்தைகளை பேசுங்க. கணவர்கிட்டையும் சொல்ல. நிறைய கணவன்மார்களுக்கு மனைவிக்கு ஒரு பேர் இருக்குன்றதே ஞாபகத்தில் இருக்காது. ஏய் வா, ஏய் அதை எடு, இப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க. யாவருக்குமா பிறருக்கு இன்னுரை தானே நம்முடைய வழிபாட்டு முறையில வச்சாங்க. நீ கோயிலுக்கு போறியா, சாமி கும்பிடுறியா, யாகம் பண்றியா, இதையெல்லாம் விட அடுத்தவர்களுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசும்போதுதான் அதனுடைய பலன் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை இன்னையில இருந்து ஃபாலோ பண்ணுங்க, சரியா? சுமதி ஸ்ரீ புஞ்சை புளியம்பட்டியில வந்து பேசினாங்க, இனிமையான வார்த்தைகளை பேச சொன்னாங்க அப்படின்னு இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. வீட்டுக்கெல்லாம் போனோன்னா உங்கள் மாமியாரை பார்த்து அத்தை காஃபி சாப்பிட்றீங்களா அத்தனை கேளுங்க. நேற்று வரைக்கும் என் மருமக முகம் கொடுத்து கூட என்கிட்ட பேசாது, இன்னைக்கு என்ன காஃபி வேணுமான்னு கேட்குது. பேசுங்க, இனிமையான வார்த்தைகளை பேசி பழகுங்க. நம்முடைய பக்தி முறைகள் பாருங்க, ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு சிறப்பு வச்சாங்க. இந்த சாமியை இப்படி இருக்கணும், பிரச்சனையே கிடையாதுங்க. நம்ம நிறைய பேர் பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கோம், அதெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனையே கிடையாது. நீங்க தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இப்போ இனிமையான வார்த்தையை பேசணுன்றதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லிட்டு போறேன். ஒருத்தர் அவர் புதுசா வீடு கட்டி கிரகப்பிரவேசத்துக்கு எனக்கு அழைப்புதல் வச்சிருந்தாருங்க. அன்னைக்கு காலையில எனக்கு ப்ரோக்ராம் இருந்தது. ஏற்கனவே நான் அட்வான்ஸ் வாங்கிட்டு டேட் கொடுத்துட்டேன். அவர்கிட்ட நான் சொன்னேன், பத்திரிக்கை வைக்கும் போதே சொன்னேன், சார் காலையில் எனக்கு தருமபுரியில் நிகழ்ச்சி இருக்கு, முகூர்த்த நாள்னு சொல்லி முழம் 100 ரூபாய். உங்கள் ஊர் புஞ்சை புளியம்பட்டில் இந்த பூ முழம் 90 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் காலையில். என்னோட டிரைவர்கிட்ட சொன்னேன், நம்ம ஒரு பூக்கடை போட்டுருவோம்ப்பா, இங்கே எங்கள் ஊர்லலாம் நாங்கள் 4 முழம் 90 ரூபாய்க்கு வாங்குவோம், இங்கே முழமே 90 ரூபா. அதை ஒரு பாட்டி தான் கொடுத்தாங்க. சரி, இந்த பாட்டி தான் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு எதிர்த்தாப்புல இருக்கிற ஒரு கடையில் போய் கேட்டால் அவரும் முழம் 90 ரூபாய், முழம் 90 ரூபாய்க்கு விற்பாங்களாங்க ஒரு ஊரில். உங்கள் ஊரில் விற்றுருக்குறாங்க. அந்த பூ தான் அந்த பூ. சரி போங்க. அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு முகூர்த்த நாள், முழம் 70 ரூபா 80 ரூபா வரைக்கும் விற்கிது, ஆனாலும் நீங்கள் எப்பவும் போல 4 சரவம் மடித்து பூ வச்சுட்டு வந்திருக்கீங்க. நாங்கள் முழம் 70 ரூபா விற்குதா? நான் அந்த அக்காட்ட முழம் 20 ரூபாய்க்கு தானே கணக்கு கொடுத்தேன், அந்த அக்கா ஒன்றும் சொல்லலை. நான் யோசிக்கிறேன், ஏன் அந்த பூக்கார அக்கா நம்மக்கிட்ட கொடுக்குறத கொடுன்னு சொன்னாங்க? ஒருவேளை நம்மளை டிவிலெலாம் பார்த்துருப்பாங்களா? பார்த்தா அப்படி தெரியலையே. நம்மளை டிவியில் பார்க்குற பேச்சாளர் சுமதி ஸ்ரீயை பார்க்குறவங்களா இருந்தால் நான் உங்களை டிவியில் பார்க்குறேங்க, அவங்க பேச்சு பிடிக்குன்னு சொல்லியிருப்பாங்களே. அப்படி எதுவும் சொல்லலையே. எதுக்காக இந்த அக்கா முழம் எவ்வளோன்னு நம்ம கேட்டப்ப கொடுக்குறத கொடுன்னு சொன்னாங்க? முழம் 80 ரூபா வரைக்கும் விற்றுருக்கு, 70 ரூபா வரைக்கும் விற்றுருக்கு, நம்ம 20 ரூபா கொடுத்தப்ப ஏன் வாங்கிட்டாங்க? யோசிச்சுக்கிட்டே நான் வரேன் திருச்சிக்கு. அடுத்த நாள் காலையில் போய் முதல்ல இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னு போகிறேன். அந்த அக்கா பூ கட்டிகிட்டு இருந்தாங்க திருச்சி பஸ் ஸ்டாண்டில் மொதல் கடை. வேகமாக போய் அக்கா அப்படின்னு பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. நிமிர்ந்து பார்க்குறேன், எனக்கு தெரியுதா? ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு. சிரிக்கிறாங்க. நேற்று நான் உங்ககிட்ட பூ வாங்க வந்தேன், முழம் எவ்வளவுன்னு கேட்டேன், கொடுக்கறத கொடுன்னு சொன்னீங்க. நான் 20 ரூபா தான் இருக்குன்னு கொடுத்துட்டு போனேன். ஆனா முழம் நேற்று 80 ரூபா வரைக்கும் வித்துருக்கு. ஏன் என்கிட்ட முழம் இவ்வளவுன்னு நீங்க சொல்லல? சொல்லுங்கன்ற. அந்த அக்கா எதுவுமே சொல்லாம பூ கட்டிட்டு இருக்குது. சொல்லுங்கக்கா, எதுக்கு என்கிட்ட முழம் எவ்வளோ நான் கேட்டப்ப கொடுக்கறத கொடுன்னு சொன்னீங்க? அந்த அக்கா சொன்னாங்க பாருங்க ஒரு பதில், நல்லா கவனிங்க. பூ கட்டிக்கிட்டே என் முகத்தை நிமிந்து பார்க்காம அந்த அக்கா சொன்னாங்க, கண்ணு இந்த பஸ் ஸ்டாண்டில் 10 வருஷமா பூக்கடை வச்சிருக்கேன். கல்யாணமாகி கொஞ்ச நாள்ல புருஷன் செத்துட்டான், பிள்ளைங்க கிடையாது, கூட பிறந்தவங்க கூட பேச்சுவார்த்தை கிடையாது, எனக்கு யாரும் இல்லை.
பஸ் ஸ்டாண்ட்ல பூக்கடை வச்சு பொழைக்கிறேன். ஊருக்கு போறவங்களாம் பூ வாங்க வருவாங்கல்ல, அப்போ பூ எவ்வளோ, பூ எவ்வளோ, பூ எவ்வளோன்னு கேட்பாங்க. இந்த 10 வருஷத்துல இதை தான் நான் அதிகமாக கேட்கிறேன். பூ எவ்வளோ, பூ எவ்வளோ, பூ எவ்வளோ, இப்படிதான் கேட்பாங்க. நீ ஒருத்தி தான் அக்கா அப்படின்னு கூப்பிட்டு பூ எவ்வளோன்னு கேட்டியா? உன்கிட்ட பணம் வாங்க எனக்கு மனசு வரலம்மா. உறவுன்னு சொல்லி கூப்பிட ஒருத்தரும் இல்லாம அனாதையா 10 வருஷம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தேன். எல்லாரும் பூ எவ்வளோ, பூ எவ்வளோன்னு கேட்டப்ப நீ ஒருத்தி தாமா அக்கான்னு என்னை கூப்பிட்ட. என்னை உறவு சொல்லி ஒருத்தி கூப்பிட்டாலே அவகிட்ட போய் முழம் 80 ரூபா நான் எப்படிமா கேட்கறது? கொடுக்கறத கொடுமான். யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. இனிமையான வார்த்தைகளை பேசுங்க. இன்னையிலேருந்து அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்னையிலேருந்து ஃபாலோ பண்ணுங்க. என்ன அவங்க அப்படி பேசிட்டாங்க, நான் எப்படி அவங்கள்ட்ட இனிமையாக பேசுறது? உன்னை பதிலுக்கெல்லாம் இனிமையாக பேச சொல்ல. நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி பேசினாங்கன்னா அந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்துக்காதீங்க. என் அனுமதி இல்லாமல் என்னை யாரும் காயப்படுத்த முடியாது சார். நான் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். என்ன வேணா திட்டட்டும், என்ன வேணா அவமானப்படுத்தட்டும், ஐயோ இவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நான் வருத்தப்பட்டாதான் உண்டே தவிர ஏன் அனுமதி இல்லாமல் என்னை யாரும் அவமானப்படுத்த முடியாது. அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னொரு. குழந்தைங்க கிட்டயே இனிமையான வார்த்தையை பேசுறது இல்லையே நாம. எதுக்கு பிறந்த அந்த புள்ள கடவுள்கிட்ட அப்ளிகேஷன் போட்டுச்சா? கடவுளே கடவுளே, இந்த அம்மாவுக்கும் இந்த அப்பாவுக்கும் நான் பிள்ளையாக பிறக்க நீதான் அருள் செய்ய வேண்டும் கடவுள்கிட்ட தவம் பண்ணியா? அது உங்களுக்கு எதுக்கு என் பிறந்த பிள்ளைய பார்த்து கேட்குறோம். எங்கேயாவது போய் தொலை சொல்றோம். போய் தொலைஞ்சா தெரியும் உங்களுக்கு. எத்தனை பேர் குழந்தை இல்லாம கோவிலா போய் அலையிறாங்க தெரியுமா? உங்க புள்ள குறும்பு பண்ணதான் செய்யும். புள்ளனா குறும்பு பண்ணுங்க, குறும்பு பண்ணாதான் குழந்தை. போய் தொலை சொல்லாதீங்க, ஒரு நாளும் சொல்லாதீங்க. எத்தனை பேர் குழந்தை இல்லாம கோவிலா போய் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஃபேன் போடணும், எந்திரிச்சு போய் ஃபேன் போடணும், யாரும் இல்லை, கால் வலிக்குது, ஓ எந்திரிக்க முடியல, அப்புறம் போட்டுக்கலாம். இந்த டிவியில் சவுண்டை குறைக்கணும், ஒரு ரிமோட் அங்கே இருக்குது, எட்டி எடுக்கணும், கை வலிக்குது, போ. காலையில் வாக்கிங் போகலான்னு பார்க்குறேன், எந்திரிக்கத்தான் முடியல. ஏங்க நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்கள் உடம்புல கூடவே இருக்கிற உங்கள் கையும் காலும் உங்கள் உடம்புமே நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேன்ட்டு நீங்கள் பெத்த பிள்ளைங்க மட்டும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணுமா? ஒரு பையன் நல்லா சொல்லுங்க மிஸ், எங்கள் அம்மாவுக்கு தெரிய மாட்டேங்குது மிஸ். நல்லா கவனிச்சுக்கோ. நாளைக்கு ஏதாவது சொன்னாங்கன்னே, அம்மா உன் கை நீ சொல்கிறத கேட்குதாமா, உன் கால் நீ சொல்கிறத கேட்குதாமா? நம்ம கை தான், நம்ம காலு தான், நம்ம உடம்பு தான், அதுவே நம்ம சொல்றதை கேட்க மாட்டேது. பிள்ளைங்கெல்லாம் கேட்காதுங்க, தெரிஞ்சுக்கோங்க, கேட்காதுங்க. பிள்ளைங்களாம் எவ்வளோ விவரமா புத்திசாலியா இருக்குதுங்க தெரியுமா? இன்னைக்கு ஒரு பையன்கிட்ட கேட்டேன், 1000 கிலோ 1 டன். யாராவது கணக்கு வாத்தியார் இருக்கிறீங்களா இங்க? மேக்ஸ் டீச்சர். 1000 கிலோ 1 டன், 3000 கிலோ எத்தனை டன் சொல்லுங்க? 1000 கிலோ 1 டன், 3000 கிலோ எத்தனை டன்? நீலாம் புத்திசாலிப்பா, அதனால நீ 3 டன் சொல்லிட்ட. அந்த பையன் சொன்ன 1000 கிலோ 1 டன், 3000 கிலோ டன் டன் டன். கணவர்கிட்ட இனிமையா பேசுங்க, பாவம் அந்த மனுஷன் அப்படின்னு அங்கிருந்து ஒரு ஐயா சொல்றாரு. கொஞ்சம் எங்க பிள்ளைங்கள்ட்ட மட்டும் இல்லம்மா, வீட்டுக்காரர்கிட்ட இனிமையா பேச சொல்லுங்கம்மா. என் மனைவி இனிமையா பேசி ரொம்ப வருஷம் ஆச்சுமா அப்படி இனிமையான வார்த்தைகளை பேசுங்க. கணவர்கிட்டையும் சொல்ல. நிறைய கணவன்மார்களுக்கு மனைவிக்கு ஒரு பேர் இருக்குன்றதே ஞாபகத்தில் இருக்காது. ஏய் வா, ஏய் அதை எடு, இப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க. யாவருக்குமா பிறருக்கு இன்னுரை தானே நம்முடைய வழிபாட்டு முறையில வச்சாங்க. நீ கோயிலுக்கு போறியா, சாமி கும்பிடுறியா, யாகம் பண்றியா, இதையெல்லாம் விட அடுத்தவர்களுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசும்போதுதான் அதனுடைய பலன் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை இன்னையில இருந்து ஃபாலோ பண்ணுங்க, சரியா? சுமதி ஸ்ரீ புஞ்சை புளியம்பட்டியில பேசினாங்க, இனிமையான வார்த்தைகளை பேச சொன்னாங்க அப்படின்னு இதை ஃபாலோ பண்ணுங்க. வீட்டுக்கெல்லாம் போனோன்னா உங்கள் மாமியாரை பார்த்து, அத்தை காஃபி சாப்பிட்றீங்களா அத்தைன்னு கேளுங்க. நேற்று வரைக்கும் என் மருமக முகம் கொடுத்து கூட என்கிட்ட பேசாது, இன்னைக்கு என்ன காஃபி வேணுமான்னு கேட்குது. பேசுங்க, இனிமையான வார்த்தைகளை பேசி பழகுங்க.